மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நம்மலாம் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய கனவு. இப்போ நீட் தேர்வு வந்து விட்டது அப்படிங்கிறதுனால பலருடைய மருத்துவ கனவுகள் பொசுங்கி போவதை பார்க்குறோம். ஆனால் ஒருத்தர் ஈஸியாக டாக்டர் ஆகணும்னா ஒரே வழி வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துக்கு பிறகு விஜயுடைய கட்சியில் சேருவது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மருத்துவர் அணி நிர்வாகிகள் நியமனம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. எம்எஸ்சி சைக்காலஜி படித்த ஒருத்தங்களையுமே அந்த மருத்துவர் அணி நிர்வாகிகளாக போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் விஜய் கூட சொல்லியிருந்தார். இப்போ அந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் கூட நீங்கள் ஏன் நீட்டுன்னு அலையிறீங்க, டாக்டர் பட்டத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ படிப்புகள் இருக்கே அப்படின்னாரு. என்னத்தை வேணாலும் படிங்க, நாங்கள் மருத்துவமனையில் போட்டுக்குவோம். விஜயே கூட ஒரு டாக்டர் தான், டாக்டர் விஜய் பட்டம் வேறு கொடுத்துருக்குறாங்க, அதனால் அவரையும் கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதே மாதிரி ஒவ்வொரு அணியாக போட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் நல அணின்னு இருந்துக்கணும், குழந்தைகள் அணினே வச்சுட்டாரு. அந்த நிர்வாகிகள்லாம் யாரு குழந்தையாவே இருப்பாங்களா இல்லை வளர்ந்த குழந்தையா இருப்பாங்களான்ட்டு, குழந்தை மனசோட இருப்பாங்களா அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஆமாம், அதனால் இன்னும் பல காமெடிகளை எதிர்பார்ப்போம். ஷோக்குள்ள போகும். இந்த முச்சந்தி ஷோ நான் உங்கள் சுகுணாதிவாக, நான் அலெக்ஸ் பாண்டியன். முதலில் நாம் ஒரு வாழ்த்துக்களோடு நம்ம தொடங்குவோம். 2 மிக முக்கியமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒன்று என்னன்னா சாகித்ய அகாடமியினுடைய யுவ புரஸ்கார் விருது விஷ்ணுபுரம் சரவணனுக்கு ஒற்றைச்சிறகு ஓவியா என்கிற ஒரு சிறார் நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பால புரஸ்கார் விருது என்பது லட்சுமிகர் என்கிற எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இருவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக விஷ்ணுபுரம் சரவணன் தொடர்ச்சியாக சிறார் இலக்கியத்தின் மீது ஒரு கவனம் குவித்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா அவங்களுக்கெல்லாம் பின்னாடி யாருமே சிறுவர் இலக்கியம் அப்படிங்கிறத எழுதுவதை விட்டுவிட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தொடர்ச்சியாக சிறுவருடைய இலக்கியத்தில் கவனம் குவிப்பது, குழந்தைகளுக்கு கதை சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு செயல்பாடாகவே முன்னெடுக்கக்கூடியவர் விஷ்ணுபுரம் சரவணன். அவருக்கும் லட்சுமிகருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாள். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியில் ஒரு தனித்துவமான தலைவர் அப்படின்னே அவரை சொல்லலாம். ஏன் அவரை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு இளம் தலைவராக இருப்பதை தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த காலத்தினுடைய தவறுகளை ஒரு விமர்சனமாக ஏற்றுக்கொண்டு அதை மாற்றக்கூடிய, மதிப்பீடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்பதுமே ஒரு காலகட்டத்தில் இந்தி திணிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மாநில உரிமைகளை பறிப்பதாக இருக்கட்டும், 386வது பிரிவை பயன்படுத்தி ஆட்சிகளை கலைப்பதாக இருக்கட்டும், அதே மாதிரி இடஒதுக்கீட்டை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதாக இருக்கட்டும், இப்படி பல பிரச்சனைகள் நீங்கள் பட்டியலிட்டீங்கன்னா அதில் காங்கிரஸுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது. அப்படி ஒரு 100 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் கடந்த காலங்களில் பல தவறுகளை செய்திருக்கிறது. எமர்ஜென்சி உட்பட பல தவறுகளை செய்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த அரசியலில் இருக்கக்கூடிய தவறுகள் என்பதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வேலையில் ராகுல் காந்தி இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீட்டை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி தான் பெரியார் அதிலிருந்து வெளியில் சுயமரியாதை இயக்கத்தை 1925 ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது, மிக முக்கியமாக ஓபிசி பாலிடிக்ஸு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சாதிவாரி கணக்கெடுப்பு, இதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா மாநில அரசுடைய உரிமைகளை சுருக்குவதிலையுமே காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் முனைப்பாக இருந்தார்கள். ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வு நடத்துவதா வேண்டாமா என்பதை மாநில அரசுகளை முடிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி கல்வியெல்லாம் புதுப்பட்டிகளுக்கு கொண்டு போயிட்டாங்க, அதை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது குறித்து பரிசீலிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல பெரியாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி, திராவிட இயக்கத்தை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக அவர் பேசுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் உண்மையிலே ஒரு மாற்றத்துக்கான விதைகளை தூவக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதாவது இப்போ விஜயனுடைய கட்சியில் எப்படி டாக்டர் காமெடியோ அது மாதிரி தொடர்ச்சியாகவே டாக்டர் காமெடிகளாக இருப்பது அதற்கு பெயர் பெற்றது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு டாக்டர் இருந்தாலே இப்படி ஒரு காமெடினா 2 டாக்டர் இருக்கிற பொழுது அது இன்னுமே பல காமெடிகளாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அன்புமணி ராமதாஸ் அவர் வேறு அங்கங்கே ஒரு மாவட்டங்களில் தனித்தனி பொதுக்குழுக்களை வேற நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் தான் பார்த்தோம்னு சொன்னால் பாமகவை சேர்ந்த 2 மிக முக்கியமானவர்கள், அதுவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேருக்குமே நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜி.கே. மணி மற்றும் அருள் 2 பேருமே உண்மையிலே நெஞ்சு வலியாக சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏதாவது சட்ட ரீதியாக கைது அப்படின்னு வந்தால் நெஞ்சு வலி வரும். அப்படிப்பட்டதான்னு தெரியவில்லை. ஆனாலும் கூட உண்மையான நெஞ்சுவலி என்று சொல்லி நாமும் நம்புவோம். 2 பேருமே அவருடைய உடல்நலம் குணமடைய வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோம். இதில் என்னென்னா வியாழக்கிழமை ஆனாலே போதும் வெள்ளச்சாமி பாட்டு போடுவாருங்கிற மாதிரி பத்திரிகைகளெல்லாம் கூட்டு வச்சு பேட்டி கொடுத்துருந்தார். 3 வாரங்களாக அந்த வியாழக்கிழமை
டாக்டர் ராமதாஸ் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். இன்றைக்கி வந்து இவங்க 2 பேரையும் சந்திப்பதற்காக சென்னை கிளம்பி வந்துட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு பத்திரிகையாளர்களிடம். அவர் உட்காந்து பேட்டி கொடுக்காம போகிற வழியில் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பாட்டாளி கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திமுக தானே அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறாரே அப்படிங்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்வது ஒரு கடைந்தெடுத்த பொய் அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்சியில் வந்து சாணியை பூசி விட்டார், கரியை பூசி விட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் அங்கங்கே பொதுக்குழுக்களை கூப்பிட்டு வச்சு அவர் தனியாக ஒரு தனி ஆவர்த்தனம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து ராமதாஸ் ஐயா தான் எங்களுக்கு வழிகாட்டி, ஐயா தான் எங்களுக்கு திசை காட்டி, ஐயாவுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், ஃபாதர்ஸ் டே, ஹேப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவருக்கு எதிரான எல்லா வேலைகளையுமே செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் தான் அன்புமணி இப்படியான ஒரு விஷயத்தை வந்து சொல்வது. ஒரு பக்கம் பார்த்தா திமுக அரசுக்கு எதிராக நான் வந்து நடைபயணம் போகிறேன் அப்படின்னு அன்புமணி கிளம்புகிறார். இந்த பக்கம் பார்த்தா பாஜக எதிர்ப்பை தொடர்ச்சியாக ராமதாஸ் முன்வைப்பதை பார்க்கிறோம். நேற்று கூட கீழடி ஆய்வு குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். கீழடி அகழாய்வை மறுப்பவர்கள் வந்து நம்ம மன்னிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான கடுமையான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார். அது வந்து பாஜக தான் செய்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாற்றுவதிலிருந்து ஆரம்பித்து அந்த அறிக்கை வந்து ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழலில் ராமதாஸனுடைய இந்த அறிக்கை அப்படிங்கிறதுமே அதே மாதிரி வந்து அன்புமணி ராமதாஸ் திமுகவினுடைய எதிர்ப்பு அப்படின்னு முன்வைக்கக்கூடிய நேரத்தில் திமுக இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லை, பிரச்சனைக்கு காரணமே அன்புமணி ராமதாஸ்ன்னு சொல்லி ராமதாஸ் சொல்லுவதுமே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னால், இன்னும் சொல்லப்போனால் அன்புமணி ராமதாஸுக்கு பின்னால் நிர்பந்திப்பது பாஜக தான் அப்படிங்கிறது தான் மறைமுகமாக சொல்ல வருகிறார் டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதாவது அன்புமணி வந்து பாஜக கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு. என்னன்னாக்கா அவர் மேலே வந்து ஒரு ஊழல் புகார் இருக்குது. அவர் வந்து சுகாதாரத்துறை மந்திரியாக இருக்கும்போது ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கப்பட்டதில் ஒரு ஊழல் இருக்குது. அது வந்து அப்பப்போ விசாரணைக்கு வரும். அப்பப்போ விசாரணையே இல்லாமல் கபோர்டில் எடுத்து போடப்படும். எப்படி அதிமுக மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்களோட பல ஃபைல்ஸ் எல்லாம் பாஜகட்ட இருக்கும், அதே மாதிரி அன்புமணி ஃபைல்ஸும் பாஜகட்ட இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க வந்து இங்கே தான் இருக்கணும், கட்சி இங்கே இருக்கணும், கூட்டணி இங்கே தான் இருக்கணுங்கிறதுக்காக அதை மிரட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ராமதாஸ்க்கு வந்து அப்படியே பிரச்சனைகள் இல்லை. அவர் எப்பயோ வந்து அன்புமணி வேற, நான் வேற, எனக்கு வந்து கட்சி தான் முக்கியம் அப்படிங்கிறதுல போயிட்டாரு. அதிமுகவுக்கு வந்து பாஜகவை வச்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் சாதிக்க போகிறது, அதாவது தேர்தல் அரசியலில் சாதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பாஜகவுக்கு தான் அதிமுக தேவை. அதனால ராமதாஸ் வந்து அதிமுகவை பிரிந்து வரதுக்கான தூதை தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உங்களால் பாஜகலேருந்து உங்களுக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்களும் நானும் சேர்ந்தா எங்களால் உங்களுக்கு சில சீட்டுகள் கிடைக்கும், உங்களால் எங்களுக்கு சில சீட்டுகள் கிடைக்கும், நம்ம ஜாலியாக வளரலாம் அப்படிங்கிறனால வந்து கூட்டணியை பிரிச்சுட்டு வாங்கங்கிறாரு. பட் ஆனால் அன்புமணிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, யார்கிட்டையும் போய் பேசுறதுன்னு. அவர் பாஜக கூட தான் இருக்கணும். அப்படிங்கிறனால தான் இந்த இழுபறிகள் போய்கிட்டே இருக்குது. இவரும் தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ சீக்கிரம் இப்போதைக்கு இந்த பஞ்சாயத்து முடியாதுங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா தேமுதிக வந்து ஜனவரி 9 தேதி குறிச்சிருக்காங்க கூட்டணிங்கிறதுனால. இன்னும் அந்த ஜனவரி வரைக்கும் இந்த அடுத்த 7-8 மாதங்களுக்கு நீயா நான் பஞ்சாயத்துக்கெல்லாம் போய் அதுக்கப்புறமேலும் ஒரு முடிவுக்கு வந்து தான் இந்த பஞ்சாயத்து முடியும். அது வரைக்கும் இந்த வியாழக்கிழமை பிரஸ் மீட்டுகளும் தொடரும், நெஞ்சு வலிகளும் தொடரும், பொதுக்குழுவும் தொடரும், பிரஸ் மீட்டுகள் எல்லாமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்குங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாத கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது விருப்பமே இல்லாமல் ஒரு கூட்டணி வந்து கட்டாய தாலி கட்டுவாங்க இல்லை, இந்த பழைய 80களில் படத்தில் அந்த மாதிரி வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா பாஜக அதிமுக கூட்டணி அப்படி கூட்டணி அமைக்கிற பொழுதே அந்த பக்கம் அண்ணாமலை குறைச்சலை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு இவர் ரெய்னா நாயகன் தான் தலைவர்னாலும் வந்து இவர் அவரை லெப்டினன்ட் டீல் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாட்டாளி கட்சியில் பிரச்சனை இருக்குது, தேமுதிக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. டெய்லி பார்த்தோம்னா இந்த பக்கம் திமுக பாராட்டி ஒரு அறிக்கை, அந்த பக்கம் பானசனத்துக்கு ஒரு குத்து, தென்னமரத்துக்கு ஒரு குத்துன்னு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இங்கிட்டு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க எந்த பக்கம் நம்மளை வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்னு. இப்படி அதிமுக பாஜக கூட்டணின்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழலில் திமுக கூட்டணி எப்படியாவது உடைப்பது, அங்கேருந்து 2 பேர்த்துக்கு இழுப்பது அப்படிங்கிற அந்த செயல்பாட்டில் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். வைகை செல்வன் ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய அமைச்சர், ரொம்ப அது என்னன்னா வந்து அதிமுகவிலே புத்தகம் வாசிக்கக்கூடியவர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் வீட்டுக்குள்ள ஒரு புத்தகத்தை வச்சிருக்காரு, வெளியிலே எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறார். ஆனால் வைகை செல்வனா ஓரளவுக்கு வாசிப்பு பழக்கம் உள்ள ஒருவர், இலக்கியமெல்லாம் எழுதக்கூடிய ஒருவர், படிக்கக்கூடிய ஒருவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து திருச்சியில் தான் வந்து மதச்சார்பின்மை பாதுகாப்புங்கிற பேரணியை விடுதலை சிறுத்தைகள் நடத்தினாங்க. அந்த திருமாவளவன் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் தான் வைகை செல்வன் தங்கியிருந்திருக்காரு. அப்போ யதார்த்தமாக சந்திச்சிருக்காங்க. சந்திச்சப்ப திருமாவளவன் ஒரு புத்தகத்தை அவர் கையில் கொடுத்து, இந்த மாதிரி வந்து என்கிட்ட இன்னொரு புத்தகம் இருக்குது, வேணா நீங்கள் படிங்க, நீங்கள் தான் படிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவங்களே
அப்படின்னு தான் பேசியிருக்காரு. அவ்வளோதான் மொத்தமே நடந்திருக்கு. வெளியில் வந்து வைகை செல்வன் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி புத்தகம் கொடுத்ததுக்கு இப்படி ஒன்று அப்படிங்கிற மாதிரி. இந்த வைகை செல்வன் சொல்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். அவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக அவர் இருந்தார். அப்படி இருந்தப்ப என்ன பண்ணாருன்னா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்தார் ஆசிரியர் தினம். ஆசிரியர் தின விழாவுக்காண்டி அவர் வந்து வீட்டில் இருந்து கிளம்பி காரில் போகிறப்ப ஆசிரியர் தினத்துக்கு போகிறீங்க நீ கல்வித்துறை அமைச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அன்னைக்கு வந்து பதவி விட்டு தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி அரசியலும் அப்படின்னு நினச்சி அவர் அந்த மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக பார்த்தோம்னா வந்து இந்த பக்கம் வந்து அதிமுககாரங்க எல்லாருமே திமுக கூட்டணி உடையும், எங்கள் வந்து 2 கட்சி வந்து எங்களோட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகக்காரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மதிமுக எங்கள் பக்கம் வந்துடும், தாவேக்கா வந்து வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொல்லுகிறார். இவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுவது எதை காட்டுகிறதுனா, இவங்க ஏற்கனவே ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, அந்த கூட்டணி ஒருத்தே கிடையாது, பலமே கிடையாதுன்னு அவங்களே நம்புறாங்க. அப்படிங்கிறது தான் அந்த கூட்டணி உடஞ்சி 2 பேர் வந்தால் தான் நாங்கள் வந்து ஓரளவுக்கு நாங்கள் வந்து பேலன்ஸ் கிடைக்கும், அப்போ தான் நாங்கள் ஓரளவுக்கு பலம் பெறுவோம்னு அவங்களே நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் வந்து மற்றவர்களும் இழப்புகிறது. அதனால வந்து லேசாக ஏதாவது ஒரு வார்த்தை இப்போ பார்த்தோன்னா திருமாவளவன் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்பட்ட சொல்கிறாருன்னா வந்து நாங்கள் வந்து திமுகவோட தான் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருப்போம், ஸ்டாலின் வந்து வெறுமனே குடும்ப வாரிசு கிடையாது, அது வந்து கொள்கை வாரிசு அப்போல்லாம் பேசுகிறப்ப அவர் சொல்கிறார் வந்து அதிமுகவோட நான் கூட்டணி போமான்னு பல பேர் கேட்குறாங்க. அதிமுகவோட கூட்டணி போகிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோங்க, பாஜக இருக்கிற கூட்டணிக்கு பாமக இருக்கிற கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோங்க அப்படிங்கிறார். உடனே வந்து அதை எடுத்துப்பட்டு அதிமுக கூட்டணிக்கு போகுது பிரச்சனையே கிடையாது திருமாவளவன் சொல்லிட்டாரு, எந்த நேரம் வேணாலும் ஒரு அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அது ஒரு செய்தியாக்குவது, அதை பற்றி பேசுவது, பரப்புவது, இதிலேயே மிக முக்கியமாக கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறதை தவிர இந்த பக்கம் திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் பார்வையாளர் ஒருங்கிணைப்பு குழு உடன்பிறப்பு அது என்னன்னு அவங்க ஒரு பக்கம் தேர்தல் வேலையில் மும்முரமாக இருக்காங்க. இவங்க வந்து கூட்டணியும் இன்னும் செட் பண்ணல, எந்த வேலையுமே பார்க்கல. இங்கே வந்து எப்போ கதை திறப்பாங்க 2 பேரும் வெளியில் வருவாங்க, சலன் இழுத்து போடுவோம் அப்படிங்கிற வேலையிலேயே இவர்கள் இருக்கிறார்கள். இந்த உள்ளத்தளித்தலை பள்ளித்தலை வந்து மணிவனை கடத்ததுக்கு முன்னாடி இதில் இன்னொரு மணிவனை கவுண்டமணிலாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களே வந்து எப்படியாவது வந்து டெம்போ வேலை வச்சாது கடத்துவோம், அந்த மாதிரியே தான் அங்கே படிக்கட்டே உட்காந்துருங்க, வந்தோடனே நம்ம பிடிச்சி டெம்போவில் கடத்திட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப பரிதாபகரமான நிலைமை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ட்ரம்பிடம் பேசியதாக சொல்லப்படுவதாக நம்பப்படுவதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் வெளியுறவுத்துறை செயலாளர். அதாவது இவர் கனடாவுக்கு போகிற வழியில் வந்து ட்ரம்ப் வந்து அங்கே இல்லை, அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போகுமே இவர் ஃபோன் பண்ணி இங்கே பாருங்க இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, போர் நிறுத்தத்தை நீங்களாம் நிறுத்தக்கூடாது, நாங்கள் தான் பாகிஸ்தான் கெஞ்சினாலும் நாங்கள் நிப்பாட்டினோம் அப்படின்னு இவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாராம். ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பரவாயில்லைங்க எங்கள் நாட்டுக்கு வாங்குங்க, அதெல்லாம் நாங்கள் வர முடியாதுங்க அப்படின்னு சொன்னாராம். வந்து ஃபோன் பண்ணுறவர் இங்கேருந்தே ஃபோன் பண்ண வேண்டாம், இங்கேருந்து கனடா போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணார். அது உண்மையில் இது நம்பகத்தன்மை உள்ளதா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். காங்கிரஸ் இன்றைக்கு கேட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக விளக்குங்க, ட்ரம்ப் இப்படி தொடர்ச்சியாக 11 முறை 12 முறை சொல்லியிருக்காருன்னா உண்மையிலேயே என்ன நடந்தது, ட்ரம்ப் சொல்வது பொய் என்பதை நீங்கள் வெளிப்படையாக அறிவியுங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ட்ரம்ப் சொல்வது தப்புன்னு, அல்லது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரணும் பிஎம்ஓ ஆஃபீஸில் வந்து. அப்படி எதுவுமே இல்லாமல் வெளியுறவுத்துறை செயலாளர் மட்டும் சொல்லுகிறாருன்னா அவரை நிர்பந்தத்தின் பேரில் சொல்ல வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் மத்தியிலுமே எழுகிறது. அந்த G7 மாநாட்டுக்கே வந்து கடைசி நேரத்தில் தான் ஃபோன் பண்ணி ஓகே ஒரு ஆள் ஃபோட்டோக்கு குறையுது கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டாங்க. இவர் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோட்டோ ஷூட் அங்கே முடிஞ்சிருச்சு. சங்கிகளுக்கு வந்து என்ன தலைமை இல்லாமல் G7 ஃபோட்டோ ஷூட்டே வந்துருச்சுன்ட்டு இவர் ஃபோட்டோஷாப்பில் இவர் எடுத்து பின்னாடி நிற்க வச்செல்லாம் திருப்திப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வந்துட்டாருங்கிறதுக்காக மீட்டிங் நடந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே ட்ரம்ப் வந்து கிளம்பிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குதோ நடக்கலையோ அதை கண்டுக்கிறாரோ இல்லையோ, எந்த நாட்டில் எங்கே போர் நடக்குது அதில் நம்ம போய் என்ன வேலையை பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு இருக்கனால வந்து அதுதான் முக்கியமான பஞ்சாயத்துங்கிறனால பாதிலே கிளம்பிட்டாரு. இது என்னன்னா இங்கே வந்து ஃபோன் பண்ணி மோடிட்ட சொல்லிட்டாரு நீங்கள் அப்படிலாம் பேசுறீங்கன்ட்டு கோபமாக அண்ணன் திட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அமெரிக்கா போனவர் வெள்ளை மாளிகையில் நேற்று வந்து பாகிஸ்தானோட ராணுவ தளபதியை சந்திச்சு அவரோட டின்னர் உணவுலாம் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு பாகிஸ்தானோட ராணுவ தளபதி என்ன சொல்றாரு, இந்த போரை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரம்ப் வந்து உதவி செஞ்சார், அதனால் இப்போ ட்ரம்புக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் பேசி அவங்க சாப்பிட்டு கை குலுக்கி அங்கே வந்து சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து பாகிஸ்தானில் வந்து ஒசாமா பின் லேடனை அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, அது வந்து தீவிரவாதத்தை வளர்க்குற நாடாக இருக்குன்னு சொல்லி அமெரிக்க ராணுவங்கள்லாம் அங்கே வந்து இறங்கி ஒசாமா பின் லேடன் வந்து பிடிக்கிற வேலைகள்லாம் நடந்துச்சு. ஆனால் அப்படி இருந்த ஒரு நாடு இப்பயுமே வந்து இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து உலக நாடுகளில் சொல்கிறது என்னன்னாக்கா அது ஒரு தீவிரவாத மையமாக செயல்படுது, அங்கே வந்து தீவிரவாத முகாம்கள் இருக்குது, தீவிரவாத குழுவுக்கு தலைமையாக
இருக்கிற ஒருத்தர் வந்து நாங்கள் கொன்னோம், ஆனால் அங்கே இருக்க ராணுவம் வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துதுன்னு ஃபோட்டோ ஆதாரங்கள்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா ஆப்போசிட்டாக வந்து அந்த ராணுவ தளபதியாக ஆக்சுவலாக வந்து அந்த பாகிஸ்தானில் வந்து பிரதமருங்கிற பதவி தான், ராணுவ தளபதிங்கிற ஒரு அரசு அதிகாரிங்கிற மட்டத்தில் தான் அந்த கேடர் ரேங்க்கு. ஆனால் அமெரிக்கா வந்து அவரை வந்து அந்த நாட்டோட பிரதிநிதியாக அங்கீகரித்து அவரை கூப்பிட்டு அவரோட டின்னர் சாப்பிட்றது, அவங்க கேட்குற நிதியை தொடர்ந்து கொடுக்கறது, பதிலுக்கு இங்கே இந்தியா வந்து எந்த உலக நாடுகளையும் கண்டுக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் இவங்க வாய் மட்டும் விஸ்வகுரு அப்படின்ட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது தான் நடந்துக்கிட்டே இருக்கு. நேத்தும் அதுதான் தொடர்ந்து இருக்கு. இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட வழக்கில் கேவி குப்பம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான பூவை ஜெகன்மூர்த்தியும் அதே மாதிரி வந்து ஏடிஜிபி ஜெயராம் 2 பேருமே வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்று ஏடிஜிபி வந்து அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்தார்கள், சஸ்பெண்ட் செய்திருந்தது தமிழ்நாடு அரசு. அப்போ அவர் வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டார். எனக்கும் இந்த புகாருக்கு எந்த சம்மந்தமே இல்லை, எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நீதிமன்றமே கேட்டாங்க எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. என்ன அப்படின்னா வந்து நாங்கள் ஏடிஜிபி வந்து சஸ்பெண்ட் செய்ததில் வந்து பின்வாங்க போவதில்லை அப்படின்னு அறிவித்திருக்கார்கள். உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று தான். ஏன்னா அவர் வந்து இந்த ஆட்சி காலகட்டத்தில் இப்போ வந்து பதவியில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி தப்பு பண்ணாலும் கூட நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம், அவங்களை வந்து காப்பாற்றிட்டு வருவோம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்திலலாம் பார்த்தோம்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றினார்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர் தான் வந்து பெண்ணுக்கு வந்து இன்னொரு பெண் அதிகாரிக்கு வந்து பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்தாரு. அவரை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றக்கூடிய செயல்பாட்டை எடப்பாடி பழனிசாமி செய்தார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலகட்டத்தில் காவல் நிலையங்களில் பாலியல் வன்முறைகள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்தது. சிதம்பரம் பத்மினிலிருந்து ஆரம்பித்து வாச்சாத்தி சம்பவம் வரைக்கும் நடந்த பொழுது அத்தனை காவல்துறையினரையும் காப்பாற்றக்கூடிய வேலையில் தான் ஜெயலலிதா இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் வாச்சாத்தி சம்பவத்திலெல்லாம் வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள், அதே மாதிரி வீரப்பணம் தேட போறோங்கிற மாதிரி போயிட்டு வந்து பாலியல் ரீதியாக வன்முறையில் ஈடுபட்ட அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பதக்கம்லாம் கொடுத்து பதவி உயர்வுலாம் கொடுத்து பாராட்டியவர் ஜெயலலிதா என்பதை நம்ம பார்க்கிற பொழுதுதான் கண்டிப்பாக வந்து இந்த செயல்பாடுங்கிறது பாராட்டத்தக்கது அப்படின்னே சொல்லலாம் நம்ம. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இது வந்து அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்ட்டு இந்த கேஸில் வந்து பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்குமே போலீஸ்ல வந்து அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. ஒரு பையனை வந்து நள்ளிரவுல 17 வயசு பையன், அவனை வந்து ஏடிஜிபி அவரோட கார்ல, அன்னைக்கு அவரோட கார்ல இருக்க அவரோட டிரைவர் அந்த ஆன் டியூட்டியில் இருக்காங்க, அவங்கள வந்து அனுப்பி அந்த கார்ல தான் அந்த பையனை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. கடத்தப்பட்டதா வந்து போலீஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து விசாரிக்க கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டுங்கிறது தான் ஏடிஜிபியோட தரப்பு. ஒரு ஏடிஜிபி ஒரு சாதாரண விஷயத்தில் வந்து போய் அவரோட சர்க்கிள்குள்ளேயே வராத வழக்கு அது. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இவர் வந்து அங்கே போய் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் அவரோட சொந்த காரில் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு நள்ளிரவு 2:30 மணிக்கு எங்கேயோ பைபாஸில் இறக்கி விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரங்களும் அவருக்கு எதிராக இருக்குது. ஆனால் பழனிசாமி இது வந்து அவர் கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர் ஜெகன்மூர்த்தி, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தாலும் சீட்டெல்லாம் தரல. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்துக்கு புறம்பா ஒரு ஏடிஜிபி தன் பதவியை பயன்படுத்தியிருக்காரு, ஒரு எம்எல்ஏ தன்னோட பதவியை பயன்படுத்தியிருக்காரு. கோர்ட் வந்து தொடர்ந்து 2 பேர்த்தையுமே வந்து கேள்விகள் கேட்குது, கோர்ட் விசாரணை நடக்குது. ஜெகன்மூர்த்தி வந்து ஒரு 300-400 வக்கீல்களோட உள்ள போனார்னோட ஏன்னா ஷூட்டிங்காக நடக்குது அப்படின்ட்டுலாம் கண்டிச்சு நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கீங்க, அதனால அந்த மரியாதையை கொடுத்து உங்களை வந்து விசாரணைக்கு ஒத்துழைங்கன்னு மட்டும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லி நீங்கள் எல்லா ஆதாரமும் உங்களுக்கு எதிராக இருக்குது, நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஒரு அடிப்படை ரூல்ஸையும் பயன்படுத்தாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்திருக்கீங்கிறதுக்காக அவர் இமிடியேட்டாக கைது செய்யணும்னு சொல்லி, அதாவது தமிழ்நாடு வரலாற்றிலேயே வந்து ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிற ஒருத்தர் யூனிஃபார்மில் கைது செய்யப்பட்டது இதுதான் முதல் முறை அப்படின்ட்டும் இந்த வழக்கு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பையனை வந்து ஏடிஜிபி ஜெகன்மூர்த்தி கேங் வந்து கடத்திட்டு போனாங்க அப்படின்ட்டு அந்த பையனோட அம்மா வந்து தான் கேஸ் கொடுத்து 100க்கு கால் அடித்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அங்கேருந்து அந்த வழக்கே ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த அம்மா வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு மீடியாலலாம் பேட்டி கொடுக்குறாங்க. இது வந்து என் குடும்ப பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அந்த அம்மா 100க்கு கால் அடித்தது, கம்ப்ளைண்ட் பண்ணது, இந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போனதுட்டு ஆதாரங்கள் எல்லாமே கோர்ட்டு முன்னாடி காவல்துறை வசம் இருக்கிறனால இந்த வழக்கு வந்து அவங்களே வாபஸ் வாங்கினாலும் முடித்து வைக்கப்பட முடியாது அப்படின்ட்டு சொல்லி தொடர்ந்து இந்த வழக்கு தமிழ்நாடு அரசு நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து வாபஸ் வாங்க மாட்டோம், அவர் மீதான நடவடிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வழக்கு அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி தான் இன்னொன்று மிக எல்லா
எல்லாரும் கவனிக்கப்படக்கூடிய வழக்கு இந்த அமலாக்கத்துறை வழக்கு என்பது. அமலாக்கத்துறை வழக்கில் வந்து ஏற்கனவே வந்து நீதிமன்றம் என்ன கேட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், அமலாக்கத்துறை தரப்பில் நீங்கள் வந்து ஆகாஷ் பாஸ்கருடைய வீட்டை வந்து சீல் வச்சிருக்கீங்க, அதே மாதிரி இன்னொருத்தரையுமே வந்து விக்ரம் என்கிற தொழிலதிபர் அவர் வீட்டையுமே சீல் பண்ணி வச்சிருக்கிறீங்க, முதல்ல அவங்க வந்து இதோட சம்மந்தப்பட்டங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதை தாக்கல் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, போய் ஐயா இதாங்க ஆதாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் படித்து பார்த்து தூண் துப்பியிருக்காரு நீதிபதி. நீங்கள் சொல்கிறதுக்கும் ஆதாரத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லையே, இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஐயா ஒரு 46 எஃப்ஐஆர் இருந்திருக்கீங்க அப்படின்னு பழைய கதைகள்லாம் அதை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் நீங்கள் சமர்ப்பித்த சாதாரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அமலாக்கத்துறை வக்கீலே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தரோட வீட்டெல்லாம் சீல் வைக்கிறதுக்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரமே கிடையாது, அது தப்பு தான், நடந்தது தப்பு தான் அப்படின்னு இருக்காரு. வந்து அப்படியே போகிற போக்க பார்த்தா வந்து அப்படியே சாஸ்திரமாக வந்து விழுந்து கும்பிட்டு தெரியாமல் நாங்கள் வந்து கேஸ் போட்டோம், வந்து கனவு கண்டவங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்ததா அப்படின்னு சொல்லி இந்த வடிவேல் படத்தை சொல்லுங்க, ஆடு திருந்த மாதிரி கனவு கண்டங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்ததா கனவு கண்டங்கப்பட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. வந்து அதாவது ஒரு அமலாக்கத்துறை என்பது இந்தியாவோட ஒரு உச்சபட்ச ஒரு விசாரணை அமைப்புன்னு சொல்லலாம். சிபிஐ, அமலாக்கத்துறை எல்லாமே அது வந்து எந்த விதமான ஒரு குற்றங்களுக்கான முகாந்திரமோ ஒரு முன்னேற்பாடு எதுவுமே இல்லாமல் இப்படி வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து ஒரு கைது இந்த மாதிரியான விசாரணை இந்த மாதிரியான சட்ட ரீதியான விஷயங்களை அவங்க கையாளுகிறார்கள். நீதிமன்றத்தில் போனால் அவங்களால பதிலே சொல்ல முடியலன்னு சொன்னால் இதை விட கேவலம் வேற எந்த ஆச்சரியமும் இப்படிப்பட்ட அவமானங்கள் விசாரணை அமைப்புகளுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். வந்து காமன்வெல்த் ஊழல் நடச்சு நாங்கள் போய் வந்து காமன்வெல்த் ஊழலாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி அண்ணாமலை பார்த்தோம்னா அது வந்து மதமாற்றம் பண்ணுறதுனால தான் ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் மைக்கேல் பட்டினார், சிபிஐ விசாரிச்சு அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து ஆக மொத்தம் என்னன்னா எப்படியெல்லாம் விசாரணை அமைப்புகளை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த பாஜக பயன்படுத்துகிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. இதற்காக போய் நீதிமன்றத்தில் தலைகுனிந்து நிற்பது அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் தான் அப்படிங்கிற நிலைக்கிறப்பதான் உண்மையிலே நமக்கு அது மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அண்ணாமலை வந்து இப்படி எல்லா வழக்குலையுமே ஆதாரம் இருக்குது. இந்த ஞானசேகரன் வழக்குலலாம் வந்து இன்னும் 48 மணி நேரம் அவர் வாட்சில் வரல, அப்படியே நின்றுச்சு வாட்சு, இன்னும் அந்த ஆதாரங்கள்லாம் கொடுக்கல. இந்த வழக்குமே வந்து 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல்ன்ட்டு இடி சொல்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை தான் அறிக்கை விட்டாரு, அவரோட லெட்டர் பேர்ல விட்டு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவரு அமித்ஷா 39,000 கோடி மதுரைக்கு வந்தப்ப 24 கோடினாரு. இது அமித்ஷா சொல்றதும் உண்மைதான், அண்ணாமலை சொல்றதும் உண்மைதான் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு வாட்டி யார் அந்த தம்பி அப்படின்ட்டுலாம் ஹேஷ்டேக்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கண்ணு முன்னாடி அந்த வழக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்து போற ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால எப்பயாச்சும் முடிச்சுக்கிட்டு வந்து அவங்கள்ட்ட இருக்க ஆதாரங்கள், அந்த தம்பி யாரு, 37,000 கோடி ரூபாய் எங்க போயிடுச்சு அப்படின்னு கொடுத்து அந்த வழக்கை வந்து திருப்பியும் காப்பாற்றி மீட்டெல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் எல்லாம் ஆஃப் மோட்ல இருக்காங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உண்மையிலேயே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியோடு நம்ம முடித்து விடலாம். இந்த தக்லைப் விவகாரம் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசி வந்தோம். இப்போ கர்நாடக அரசு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே இதுக்கு ஒரு அரசனுடைய, ஒரு மாநில அரசனுடைய ஒரு அடிப்படை கடமை இது. இதெல்லாம் முதலையே பண்ணியிருக்க வேண்டும். இது வந்து கர்நாடக அரசுக்கு ஒரு கரும்புள்ளி அப்படின்னே சொல்லலாம். நம்மை பொறுத்தவரை வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே அந்த படம் ஓடலாம், கர்நாடகா இனிமேல் ஓடுமா ஓடாதுன்னு தெரில. ஆனால் ஒரு திரைப்படம் வந்து ஒருத்தர் சொன்ன கருத்துக்காக தடை செய்யப்படுவது என்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒன்று. அந்த வகையில் வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்தை சொல்ல உச்சநீதிமன்றத்தோட நிலைப்பாட்டை நம்ம வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.